ஹாய், இன்றைக்கி ஒரு நியூ ப்ராடக்ட் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். மைக்ரோ ஃபைபர் டஸ்ட் கிளினிக், எக்ஸ்பேண்டபிளாக ஆகிற மைக்ரோ ஃபைபர் டஸ்ட் கிளினிக். அதாவது என்னென்னா, இது வந்து நீங்கள் சாதாரணமாக இருக்கிற ஒட்டனை அடிக்கிற ஸ்டிக், ஒட்டனை அடிக்கிற குச்சி, அதை பற்றி நீங்கள் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். இதுதான் அந்த ப்ராடக்ட். ஃப்ளிப்கார்ட்டில் இதுக்கு அவ்வளோ பெரிய பேர் தான் போட்டிருந்தாங்க. இது ஒன்றும் இல்லை, நார்மலாக நம்ம காரு, அப்புறம் வீட்டில் நம்ம டஸ்ட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அழுக்கு, இதெல்லாம் க்ளீன் பண்ணுறது தான் இது. காரை க்ளீன் பண்ணிக்கலாம், டஸ்ட் க்ளீன் பண்ணிக்கலாம், நம்ம ஃபேனை கூட க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ இதை பற்றி தான் நம்ம அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ எப்படி யூஸ் பண்ணுறதை நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி அன்பாக்சிங் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினது. இன்னும் ஒரு 300 சில்லறை நம்ம தான் இருக்கும். ஆனால் இது வந்து நம்ம நார்மலாக இருக்கிற ஒட்டனை குச்சியில் வந்து நம்ம ஃபேனையோ காரையோலாம் இது பண்ண முடியாது. இது காரையும் துடைச்சிக்கலாம், நம்ம ஃபேனையும் துடைச்சிக்கலாம், வீட்டில் இருக்கிற எங்கள் டஸ்ட்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக அது எப்படி பிரித்து அன்பாக்சிங் எப்படி உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் ப்ராடக்ட். இப்படி தான் இருக்குது. எக்ஸ்பேண்டபிள் ஆகும், பெருசாகவும் போட்டிருக்கு, பார்க்கலாம். சரி, இதை பிரித்து நான் என்னென்ன இருக்குது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் ஃபுல் ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து எப்படி இதை யூஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இதுதான் அந்த ப்ராடக்ட்டுக்குள்ளே இருந்தது. இது என்னன்னு தெரியல, நிவியா மாய்ஸ்சரைசர்ஸ்லாம் வேறு கொடுத்துக்கிறானுங்க. இது கொடுக்கல, இது நம்மளுது. உள்ளே இருந்த நம்ம ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் இது தான். இது ஏன் உள்ளே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக இது வந்துச்சுன்னு தெரில. இதை பற்றி நான் இதுவும் உள்ளே ஃப்ரீயாக இல்லை என்னன்னு தெரில, மாறி வந்துச்சான்னு தெரில. இதுவும் உள்ளே இருக்குது. சரி, வந்த வரைக்கும் லாபம். இப்போ நம்ம இதை வந்து பிரித்து இது உள்ளே என்ன இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு நல்லா சாஃப்டாக இருக்கிற ஒரு பஞ்சு மாதிரி இருக்கிற ஒரு டஸ்ட் க்ளீன் பண்ணுற இதுதான் ஃபைபர் மெட்டீரியல் போல் இருக்குது. இது ஒன்று இருக்குது. உள்ளே ஒரு ஸ்டிக் இருக்குது. இவ்வளோ தான். இதுதான் இந்த எக்ஸ்பேண்டபிள். நல்ல பெருசாக வருது. எவ்வளோ தூரம் வேணால் லென்த்து வேணால் நம்ம வந்து ஏற்றுக்கலாம். இதுதான் அந்த ஸ்டிக்கு. ஒன்றும் இல்லை, இது வந்து நம்ம இதில் போட்டு நம்ம நல்லா இந்த மரையில் போட்டு நம்ம நல்லா டைட் பண்ணிட்டோன்னா இது நல்லா டைட் ஆகிடுது. இப்போ நம்ம அதை வந்து எப்படி வேணால் நம்ம மடிச்சிக்கலாம் போல இருக்குது. இப்படி நம்ம மடித்து கூட நம்ம ஃபேனை கூட நம்ம இப்படி வந்து இந்த ஷேப்பில் வச்சு கூட நம்ம துடைச்சிக்கலாம். அப்புறம் நம்ம திரும்பி இப்படி பண்ணிக்கலாம். அதை நம்ம கழுவிக்கலாம். ஆனால் கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இருக்குது. நல்லா தான் இருக்குது. இது எப்படி இது பண்ணுறது நான் ஃபுல்லாக எவ்வளோ நீட்டு வருதுன்னு நான் வந்து இது பண்ணி காட்டுறேன். நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 200 சில்லறை, 300 சில்லறையோ 200 சில்லறை தெரில. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். நல்லா சாஃப்டாக இருக்குன்னா ஒன்றில் வந்ததுன்னா ரொம்ப கம்பி ரொம்ப ரஃப்பாக இருக்குது. இது நம்ம மடக்கி நம்ம ஃபேனெல்லாம் க்ளீன் பண்ண முடியுமான்றது தான் தெரியல. மற்றபடி நம்ம வீட்டில் இருக்கிற செல்ஃபு இல்லை டஸ்ட் எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இங்கே மறையில் நம்ம டைட் பண்ணிட்டா இது டைட் ஆகிடுது. நம்ம கைட்டிங்கன்னா இப்படி சுற்றி நம்ம கைட்டிக்கலாம். தேவைன்னா லாக் பண்ணிக்கலாம். இது நம்ம தனியாக கூட கைட்டி வாஷ் பண்ணிக்கலாம். ஆனால் நல்லா தான் இருக்குது. இது புஸ்ஸுன்னு நல்லா சூப்பராக தான் இருக்குது. எவ்வளோ நீட்டு வருது வண்டி பாருங்கள். போயிட்டே இருக்குது. இது வந்து ஹேண்டில். இங்கேருந்து பாருங்கள் இவ்வளோ நீட்டு நல்லா இருக்குது. நம்ம தேவைப்படும் போது நம்ம இப்படி நல்லா சுருக்கி ஒரு சின்ன இடத்துல கூட நம்ம இதை வச்சுக்கலாம். இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ நான் வந்து வீடியோ காட்டுறேன் உங்களுக்கு. இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது கம்ஃபர்டபுளாக நம்ம வீட்டை க்ளீன் பண்ண முடியுதா, எல்லா இடத்துலையும் நம்ம வந்து ஈஸியாக எடுத்துன்னு போக முடியுதா, ஃபேனை க்ளீன் பண்ண முடியுதா. எனக்கு மெயின் ஃபேனை க்ளீன் பண்ண முடியுமா. ஏன்னா வீட்டில் இருக்கிற லேடிஸ் வந்து ஒரு ஃபேனை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து நார்மல் ஒட்டடிக்கிற ஸ்டிக்கை வச்சு க்ளீன் பண்ண முடியாது. வீட்டில் இருக்கிறவங்க தான் வந்து துடைக்க சொல்லுவாங்க. இது நம்ம கீழே இருந்துக்கினே அவங்களால ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியுதான்னு தான் எனக்கு தேவை. இது எப்படி யூஸ் ஆகுது, நம்ம எப்படி க்ளீன் பண்ண முடியுதான்னு நம்ம வீடியோ பார்க்கலாம். நான் எப்படி யூஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இதை வந்து நல்லா ஃபுல்லாக எவ்வளோ நீட்ட முடியுமோ அவ்வளோ ஃபுல்லாக நான் வந்து நீட்டி வச்சுருக்கேன். நல்லா பாருங்கள், இங்கேருந்து எவ்வளோ நீட்டுக்கு வந்து இருக்குது பாருங்கள். இங்கேருந்து நம்ம எவ்வளோ லாங்லேருந்து கூட நம்ம இதை வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனால் எனக்கு என்னென்னா ஃபேனை வந்து ஈஸியாக வந்து இது மூலிமா ஃபுல் க்ளீன் பண்ண முடியுமா, அதுதான் எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது. எனக்கு இங்கேருந்தே துடைக்க முடியும்னு எல்லாம் தெரிஞ்சிச்சு, உடனே ஈஸியாக அடிக்க முடியும். ஆனால் வந்து ஃபேனை க்ளீன் பண்ண முடியுமா அதான் தெரியல. சரி, நம்ம அதை என்னென்னு பார்ப்போம். இது வந்து வீடு துடைக்க ஓகே. நான் வீடு துடைச்சி பார்த்துட்டேன். கடைசியாக நான் அந்த துடைச்ச வீடியோ, ஃபேனை துடைச்ச வீடியோலாம் நான் கடைசியாக போடுறேன், வேணால் பாருங்கள். ஃபேனை துடைக்க அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது.
நார்மலாக வீடு க்ளீன் பண்ண ஒட்டனை அடிக்கணும் அது சூப்பராக இருக்குது. ஃபேனை வந்து க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நம்ம முதல்ல ஃபேனை நம்ம எவ்வளோ சுத்தம் பண்ணி துடைக்க முடியுமோ நம்ம ஓனாக நம்ம கையால் துடைச்சிட்ட பிறகு வேணால் வீக்லிஸ் ஒரு 1 டைம் 2 டைம்ஸ் நம்ம இதை வச்சு யூஸ் பண்ணி நம்ம துடைச்சிக்கலாம். அந்த வீடியோ வேணால் நான் கடைசியாக தரேன் பாருங்கள். 1 டைம்லேயே வந்து அழுக்காயிடுது. இது நம்ம அதை வாஷ் பண்ணி நம்ம காய கூட வச்சுக்கலாம். அவ்வளோதான். இதோட ரிவ்யூ வந்து இவ்வளோ தான். நல்லாயிருக்கு. ஃபேன் துடைக்க கம்ஃபர்டபுளாக இல்லை. ஃபேனுக்கு ஒண்டி நம்ம ஒரு தடவை கையில் துடைச்சிட்டு அதுக்கப்புறம் வேணால் நம்ம இதை வச்சு வீக்லி 1 டைம்ஸ் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஓவராலாக அப்படி மேலே க்ளீன் பண்ணால் அது க்ளீன் பண்ணுது. கார்னர்லாம் சூப்பராக க்ளீன் பண்ணுது. ஆனால் அது மடங்கிடுது. அதுக்கப்புறமா நம்ம திரும்பி இதை வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணி அப்புறமா திரும்பியும் இன்னொரு இடத்துல வச்சு திருப்புற மாதிரி இருக்குது. ஓகே, ஓரளவுக்கு குட். அவ்வளோதான். இந்த ப்ராடக்டோட அன்பாக்சிங் ரிவ்யூ நல்லாயிருக்கு. ஓரளவுக்கு ஓகே. மணி வைஸ்ட் ஓகே. நார்மலான ஒரு வீடை க்ளீன் பண்ணுற ஒரு ஒட்டனை குச்சிக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. ஓகே, பாய். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் 2 என்ன வீடியோ போடலாம், எதை பற்றி பேசலான்றத கூட சஜஷன் கொடுங்க. நல்ல ஒரு சஜஷன் ஏதாவது ஒரு நல்ல கண்டென்ட்டாக இருந்தால் கூட சொல்லுங்கள். இல்லை எதை அன்பாக்சிங் பண்ணணும், ரிவ்யூ பண்ணணும், எதை பற்றி பேசணுன்றத கூட நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, அவ்வளோதான். அந்த ப்ராடக்டோட அன்பாக்சிங் ரிவ்யூ முடிஞ்சிச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.